குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாகிறார்கள். குற்றச்சம்பவங்கள் தன்னிச்சையாக நடப்பதில்லை, சூழல்களால் நிகழ்த்தப்படுகின்றன. சமூகத்தில் நடக்கும் குற்றங்களை கோடிட்டு காட்டும் இது குற்றச்சரித்திரம். 94 வயது மூதாட்டி மரணம் அடைஞ்சிருக்காங்க. இறுதி ஊர்வலத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு சுடுகாட்டுக்கு கிளம்புற நேரத்தில் போலீஸ் அவங்கள தடுத்து நிறுத்தி இருக்காங்க. மூதாட்டி மரணத்தின் பகீர் பின்னணி இது. நூறு வயது வரை உயிர் வாழ்ந்து சென்டினேரியன் என்கிற சாதனையை படைப்பார் என எதிர்பார்த்த மூதாட்டி அவருடைய 94 வயதில் திடீரென மரணமடைவார் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. பேரக்குழந்தைகளின் வாரிசுகளுக்கும் என் தலைமையில்தான் கண்ணு திருமணம் என நம்பிக்கையோடு தெரிவித்தவரை இப்படி பிணமாக பார்க்க நேரிட்டதால் ஈமைச் சடங்கிற்காக வந்திருந்த 3 தலைமுறையினர் சோகத்தில் மூழ்கி போயிருந்தனர். அதோடு மூதாட்டியின் மரணம் இயற்கையானதாக தெரியவில்லை என்பதால் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுடுகாட்டுக்கு செல்ல தயாராக இருந்த உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். மூதாட்டியின் தலையில் பலமான காயம் இருப்பதால் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக உறவினர்கள் சந்தேகம் எழுப்ப போலீஸ் விசாரணை வேகம் எடுத்திருக்கிறது. மர்மமான முறையில் உயிரிழந்தவரின் பெயர் ராஜம்மாள். கணவர் இறந்த பிறகு மகளுடன் இந்த வீட்டில் வசித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் சென்ற 3ஆம் தேதி ராஜம்மாளின் மகள் வெளியே சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிய போது தாய் மயங்கி கிடப்பதை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார். அவருடைய தலையில் இரத்த காயம் இருந்ததால் தாய் தவறி கீழே விழுந்து இறந்திருப்பார் என நினைத்துள்ளார். ஆனால் அந்த வீட்டில் அவர் நிலை தடுமாறி விழுந்ததற்கான எந்த தடயங்களும் இல்லை. இதையடுத்து சந்தேகமடைந்த அவர் மகனிடம் நடந்த விவரத்தை கூற காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்த இடத்தை ஆராய்ந்த போலீசார் நடந்திருப்பது 99% கொலைதான் என உறுதி செய்திருக்கிறார்கள். கொலையாளி யார் என்கிற கேள்விக்கு அக்கம்பக்கத்தில் வசிப்பவர்கள் சம்பவம் நடந்தன்று செல்வராஜ் மூதாட்டியின் வீட்டருகே சென்றதாக தெரிவித்துள்ளனர். செல்வராஜ் மீது ஏற்கனவே கொலை வழக்கு இருப்பதால் அவர் மீதான சந்தேகம் மேலும் வலுவடைந்துள்ளது. ஆம், மரம் வெட்டும் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்த செல்வராஜ் சென்ற 2022ஆம் ஆண்டு அவருடைய கூட்டாளி ஒருவரை மது போதையில் மிக கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்திருக்கிறார். அந்த வழக்கில் கைதான செல்வராஜ் சமீபத்தில்தான் பிணையில் வெளியே வந்திருக்கிறார். உடனடியாக செல்வராஜை சுற்றி வளைத்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் அவர் ராஜம்மாளை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்கிறார். சம்பவம் நடந்தன்று ராஜம்மாள் வீட்டின் வழியாக சென்று கொண்டிருந்த செல்வராஜை பார்த்து மூதாட்டி சப்தம் போட்டு வசைபாடியிருக்கிறார். நீ ஒரு கொலையாளி, நீ எல்லாம் இந்த பக்கம் வரக்கூடாதென கண்டித்திருக்கிறார். இதனால் கடுப்பான செல்வராஜ் மூதாட்டியிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார். அதோடு ராஜம்மாள் செல்வராஜுக்கு பெரியம்மா முறை வேண்டும் என்பதால் நீயே என்னை இப்படி பேசலாமா என கேட்டு சண்டையிட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் இவர்களின் வாக்குவாதம் முற்றிவிடவே போதையில் இருந்த செல்வராஜ் வீட்டில் இருந்த கரண்டியால் மூதாட்டியின் தலையில் ஓங்கி அடித்திருக்கிறார். அந்த ஒரே அடியில் பேச்சு மூச்சின்றி சரிந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் செல்வராஜிடம் இருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்டு அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். வேகாத வெயில்ல தெருவா போய் பிளாஸ்டிக் பாட்டில்களை கலெக்ட் பண்ணி வயிற்ற கழுவின ஒரு நபர் இப்போ ஒரு கொலை கேஸ்ல கைதாகி இருக்காரு. அவர் மேல ஏற்கனவே வழிப்பறி, திருட்டு, கொலை முயற்சின்னு பல கேஸ்கள் இருப்பதும் தெரிய வர அது இப்போ எல்லாரையுமே அதிர வச்சிருக்கு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடலூர் மாவட்டம் சின்ன கங்கனாங்குப்பம் பகுதி. அன்று அதிகாலையில் நடைபயிற்சிக்காக சென்றவர்கள் அங்குள்ள வணிக வளாகத்தின் வாசலில் வாலிபர் ஒருவர் போதையில் மட்டையாகி கிடப்பதாக நினைத்திருக்கிறார்கள்.
ஆனால் அவரின் அருகே சென்று பார்த்தபோதுதான் அவர் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பது தெரியவந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி சம்பவ இடத்தை அலசி ஆராய்ந்துள்ளனர். காவல்துறையினருக்கு கிடைத்த தடயங்கள் நடந்திருப்பது நிச்சயம் கொலைதான் என்பதை உறுதி செய்தது. மோப்ப நாயை அழைத்து வந்த போலீசார் அதன் மூலம் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியிருக்கிறார்கள். அந்த நாய் அதே பகுதியில் உள்ள ஒரு காய்லாங்கடை அருகே சென்று நின்றிருக்கிறது. அந்த கடையின் அருகே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பிளே செய்து பார்த்தபோது அதில் கொலையான நபர் காய்லாங்கடையிலிருந்து பணம் வாங்கிச் சென்றது பதிவாகியுள்ளது. அதோடு அந்த சிசிடிவி காட்சியில் நடுத்தர வயதுடைய நபர் ஒருவர் காய்லாங்கடை ஓனரிடம் பணம் பெற்று சென்றிருந்தது பதிவாகி இருந்தது. காவல்துறையினரின் அடுத்தடுத்த விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் ஆதாரும் அட்ரஸும் இல்லாத அன்றாடங்காட்சி என்பது தெரியவந்தது. அவர் தினமும் தெரு தெருவாக சென்று பிளாஸ்டிக் கழிவுகளை சேமித்து அதனை காய்லாங்கடையில் விற்று பிழைப்பை நடத்தி வந்திருக்கிறார். கொலையாளியும் காலி பாட்டில்களை கலெக்ட் செய்து அதனை விற்பனை செய்து வருபவர்தான் என்பதை காவல்துறையினர் மற்றொரு சிசிடிவி கேமரா மூலம் உறுதி செய்திருக்கிறார்கள். வாலிபர் சடலமாக கிடந்த கடையின் அருகே இருந்த சிசிடிவியில் நடுத்தர வயது நபர் தலையில் கோணிப்பையை வைத்து நடந்து செல்வது பதிவாகி இருந்தது. இதையடுத்து கொலையாளியை பிடிக்க தனிப்படை அமைத்த போலீசார் சின்ன கங்கனாங்குப்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மொத்தம் 32 காய்லாங்கடைகளில் உளவு பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே நாள் முழுக்க காலி பாட்டில்களை சேமித்துக் கொண்டு அந்த கொலையாளியும் காய்லாங்கடைக்கு வந்திருக்கிறார். அவரை சுற்றி வளைத்து விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. கொலையாளி 47 வயதான மணிவண்ணன். சம்பவம் நடந்த அன்று மணிவண்ணனும் கொலை செய்யப்பட்ட வாலிபரும் ஒன்றாகத்தான் பிளாஸ்டிக் கழிவுகளை எடுக்க சென்றிருக்கிறார்கள். அதனை விற்று இருவரும் பணம் பெற்றுக்கொண்டு அவர்கள் அன்றாடம் படுத்து உறங்கும் பிளாட்பாரத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது அந்த வாலிபர் மணிவண்ணன் சேமித்து வைத்த பணப்பையை திருடியதாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் வெடித்திருக்கிறது. அந்த வாலிபர் மணிவண்ணனை அடித்து ஓட விட்டிருக்கிறார். கொலை வெறியோடு சென்ற மணிவண்ணன் மீண்டும் நடு இரவில் தன்னை அடித்து அவமானப்படுத்திய வாலிபரை தேடி வந்திருக்கிறார். அப்போது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த வாலிபரின் தலையில் பாறாங்கல்லை போட்டு மிக கொடூரமாக கொலை செய்ததாக மணிவண்ணன் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். கொலை செய்த பிறகு போலீசிடம் சிக்காமல் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தடயங்களை அழித்த மணிவண்ணன் வாலிபரின் செல்போனில் இருந்த சிம் கார்டை எடுத்து சென்றிருக்கிறார். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் மணிவண்ணனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் கொலை செய்யப்பட்டவர் யார், அவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கொலையாளி மணிவண்ணன் மீது ஏற்கனவே திருட்டு, வழிப்பறி, கொலை முயற்சி உள்ளிட்ட 7 வழக்குகள் இருப்பது தெரிய வரவே சின்ன கங்கனாங்குப்பம் பகுதியினர் பிளாஸ்டிக் கழிவுகளை எடுத்து பிழைப்பு நடத்தியவருக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரியா என பதறி போயிருக்கிறார்கள். ஒரு கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டோம்னா சில நேரங்களில் பொருளை வாங்கிட்டு பணத்தை நாளைக்கு தரேன்னு சொல்றது வழக்கம்தான். அப்படிதான் இங்க ஒரு வாலிபர் பிளாக்ல மது விற்ற பெண்கிட்ட கடனா ஒரு குவார்டர் கேட்டிருக்காரு. அதனால ஒரு படுபயங்கர கொலையே இங்க நடந்திருக்கு. முகத்தில் இருந்த ஆழமான வெட்டுக்காயங்களை பார்த்தபோது இந்த இளைஞர் உயிர் பிழைப்பது சற்று கடினமான ஒன்றுதான் என அனைவரும் நினைத்திருக்கிறார்கள். தன்னுடைய கடைசி நொடிகளை எண்ணிக்கொண்டிருந்த வாலிபர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். அன்று இரவு ஏரியாவிற்குள் ஆட்டோவில் நுழைந்த ஒரு கொலைவெறி கும்பல் இளைஞரின் முகத்திலேயே பட்டாக்கத்தியால் வெட்டி கொலை செய்துள்ளனர். சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் காவல்துறையினரிடம் பதற்றத்தோடு நடந்ததை விவரிக்க அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா மூலம் கொலையாளிகளை போலீஸ் அடையாளம் கண்டுள்ளனர். என்ன நடந்தது என்கிற முழு குற்றப்பின்னணியையும் அறிய விசாரணையில் களமிறங்கினோம். கொலை செய்யப்பட்டவர் 26 வயதான பிரேம்குமார். சென்னை பெரியமேட்டில் உள்ள ஸ்டாங்கர்ஸ் தெருவைச் சேர்ந்தவர். இவர் மீது சிறு சிறு குற்ற வழக்குகள் இருந்துள்ளன.
சம்பவம் நடந்த சென்ற வியாழக்கிழமை இரவு பிரேம்குமார் அவருடைய நண்பரான கபில் என்பவரோடு இரவு 10 மணிக்கு மேல் மது வாங்க சென்றுள்ளார். குவார்ட்டருக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வசூலிக்கும் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் கரெக்ட் டைமிற்கு மூடிவிட்ட காரணத்தால் பிரேம்குமாரும் கபிலும் குவார்ட்டருக்கு 50 ரூபாய் கூடுதலாக வைத்து விற்பனை செய்யும் அதே பகுதியில் உள்ள சுமதி அக்காவின் சந்துக்கடையை தேடிச் சென்றுள்ளனர். எப்போதுமே சரிவர டைம் கீப் அப் பண்ணாத பிரேம்குமார் சுமதி அக்காவின் ரெகுலர் கஸ்டமர் என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக சம்பவம் நடந்த அன்று சுமதியிடம் உரிமையோடு ஒரு குவார்ட்டர் மட்டும் கடனாக கேட்டிருக்கிறார். அதற்கு சம்மதிக்காத சுமதி பிரேமை ஏளனமாக பேசியதாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி உள்ளது. சட்டவிரோதமாக மதுவிற்கும் பெண்ணிற்கு இவ்வளவு திமிரா என பிரேம்குமாரும் கபிலும் வம்பிழுத்ததோடு சுமதியை அடித்ததாகவும் சொல்லப்படுகிறது. சுமதி உடனடியாக அவரின் மகன் தீனாவுக்கு, பாஜகவில் உறுப்பினராக உள்ள மருமகன் விஜய் நாராயணனுக்கும் போன் செய்து கதறி அழுதுள்ளார். அதற்குள் கபிலும் பிரேம்குமாரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிச் சென்றுள்ளனர். சுமதியை அவமானப்படுத்தியவர்களை சும்மாவிடக்கூடாது என தீனா, விஜய் நாராயணன் மற்றும் அவர்களின் கூட்டாளிகள் 3 பேர் நேரடியாக பிரேம்குமாரின் அட்ரஸ் தேடி பெரியமேட்டில் உள்ள ஸ்டாங்கஸ் தெருவிற்கு சென்றுள்ளனர். அங்கு நண்பரோடு மது அருந்திக் கொண்டிருந்த பிரேம்குமாரை சுற்றி வளைத்த கும்பல் அடித்து ஆட்டோவில் கடத்திச் சென்றுள்ளனர். ஆனால் செல்லும் வழியிலேயே பிரேம்குமாரை சரமாரியாக கத்தியால் வெட்டிய கும்பல் அவரை சாலையில் வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் மது பாட்டில் வியாபாரி சுமதி, அவரது மகன் தீனா மற்றும் மருமகனும் பாஜக உறுப்பினருமான விஜய் நாராயணன், அவரின் கூட்டாளிகளான ஜீவா, கண்ணதாசன் ஆகிய 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். எல்லாரும் பக்ரீத் பண்டிகையை மட்டன் பிரியாணியோட கொண்டாடிட்டு வர்ற நிலையில் தென் தமிழகத்தில் மட்டும் பாய் பிரியாணி இன்னும் வரலன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வருஷம் பிரியாணியில் நிறைய பீஸ் போட்டு கொடுக்குற இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த வருஷம் குஸ்காவை கூட கண்ணில் காட்டாததற்கு காரணம் நடந்திருக்கக்கூடிய ஒரு மெகா சைஸ் கோட் ஸ்கேம். இந்த ஸ்கேமை பற்றி தான் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தந்தியின் செய்திகள் தொடரும். பக்ரீத் பண்டிகைன்னு சொன்னாலே முதல்ல எல்லாருக்கும் சட்டுன்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகிறது கமகமன்னு ரெடி ஆகிற பாய் வீட்டு பிரியாணி தான். அன்னைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக குர்பானி கொடுக்குற ஆட்டை சுட சுட சமைச்சு அது நண்பர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கொடுக்குற இஸ்லாமிய சொந்த பந்தங்கள் எல்லாருமே உண்மையிலேயே வேற லெவல் தாங்க. தாங்களும் நல்லா இருக்கணும், தங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்கள தான் ஒரு ஆட்டுப்பண்ணையோட உரிமையாளர் ஏமாத்தி கறிக்கு பதிலா கஸ்டமர்ஸ்க்கு அல்வா கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகியிருக்காரு. நடந்த சம்பவத்தோட முழு பின்னணியையும் அறிய சிவகங்கை செய்தியாளர் சுந்தர விசாரணை களத்துல இறக்குச்சு நம்மோட குற்றச்சரித்திர நிகழ்ச்சி குழு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில ஆயிஷாமா ஆட்டுப்பண்ணை கடந்த 5 வருஷத்துக்கு மேல செயல்பட்டு வருது. இந்த பண்ணையோட உரிமையாளர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய சொந்த பந்தங்களுக்கு ஒரு அதிரடி ஆஃபரை வெளியிட்டிருக்காரு. அதுல பக்ரீத் பண்டிகையோட 1 வருஷத்துக்கு முன்பாகவே ரூபாய் 7,000 பணம் செலுத்தினா அடுத்த வருஷம் பக்ரீத் பண்டிகையின் போது 16,000 ரூபாய் மதிப்புடைய 25 முதல் 30 கிலோ எடை கொண்ட ஆடு குர்பானி கெட்டப்பில் டோர் டெலிவரி செய்யப்படும்னு அறிவிச்சிருந்தார். கன்னியாகுமரி முதல் சென்னை வரை உள்ள எல்லா ஊர்களிலுமே தாங்கள் டெலிவரி செய்வதாகவும் வாக்குறுதி அளிச்சிருந்தார். மேலும் இந்த அறிவிப்பை பிரபலமடைய செய்ய இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்களின் மூலமாகவும் ப்ரமோட் செஞ்சிருக்காரு. அதுல மதுரையைச் சேர்ந்த பெண் யூடியூபரான சோறு கண்ட இடமே சொர்க்கம்பா சேனலோட நிறுவனர் நௌஃபா அசாரும் இருந்திருக்காரு. நம்பிக்குரியவர்களே ப்ரமோட் செய்த காரணத்தால 5,000க்கும் அதிகமானவங்க ப்ரீ புக்கிங் செஞ்சதா சொல்லப்படுது. அதுல சிவகங்கையிலிருந்து மட்டும் 300 இஸ்லாமிய சகோதரர்கள் ஆயிஷாமா ஆட்டு பண்ணையில தலைக்கு ரூபாய் 7,000 பணம் செலுத்தி இருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு பக்ரீத் கொண்டாட்டத்திற்கு தயாரா இருந்தவங்க குர்பானி கொடுக்கறதுக்காக பண்ணையில இருந்து ஆடு வரும்னு வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. ஆயிஷாமா ஆட்டு பண்ணையோட உரிமையாளரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும்போது அவர் செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவாகி இருக்காரு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவங்க எல்லா பேருமே பணம் கட்டி இப்ப ஏமாந்து நிக்கிறோம். பக்ரீத் நேரத்தில் ஆடு விலை அதிகமாக இருக்குங்கிறதுக்காண்டி 1 வருடத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் பணம் கொடுத்து வச்சிருந்து அவங்க கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் எல்லாமே முன்கூட்டி செஞ்சு வச்சிருந்தோம். இப்போ கடைசி நேரத்தில் அவங்க ஃபோனே எடுக்காமல் இன்றைக்கி பக்ரீத்துக்கு ஆடு கொடுக்காம ரொம்ப எல்லாரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி நாங்கள் யாருமே குர்பானி கொடுக்காம ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம்.
இதை தொடர்ந்து பிரபல யூடியூப் ஃபுட் விளாகரான நௌஃபா அசார் கிட்ட உன்னுடைய விளம்பரத்தை நம்பிதானே பணம் கொடுத்தோம், இதன் காரணமா நாங்க ஆயிஷாமா ஆட்டு பண்ணையில கொடுத்த பணத்தை நீ தான் திருப்பி கொடுக்கணும்னு கமெண்ட் பாக்ஸிலும் இன்பாக்ஸ்லயும் மெசேஜ் செஞ்சிருக்காங்க. இதன் தொடர்ச்சியா நௌஃபா அசாரும் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல விளக்கமான வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அதுல ஆயிஷாமா ஆட்டு பண்ணை நான் வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இயர்ல 200-300 ஆடு டெலிவரி பண்ணி அதுல இருந்து எக்கச்சக்கமான ஃபீட்பேக்கை எனக்கு லைவா கொடுத்தாங்க. அதனாலதான் என்னோட ஃபாலோவர்ஸும் பயனடையட்டுன்றனால அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ற தப்புனால எல்லாரையும் தப்பு தான் பண்றாங்க அப்படின்னு போர்ட்ரே பண்றது ரொம்பவே தப்பு. அதுல போன வருஷம் தான் ஆயிஷாமா ஆட்டு பண்ணைக்காக ப்ரமோட் செஞ்சதாவும் அப்போதே அவர்கள் மோசடி பேர் வழிகள்ன்றதை தெரிஞ்சு அந்த வீடியோவை டெலீட் செஞ்சுட்டதாவும் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண வீடியோ ஒன்று, அதில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆடும் கொடுத்தாச்சு, ரீஃபண்டும் பண்ணியாச்சு. ரெண்டாவது தடவை போட்ட வீடியோவை நான் உடனே டெலீட் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் நான் வீடியோ போடவே இல்லை உங்களுக்கு. மேலும் தானும் உங்களை போல பணம் கட்டி ஏமாந்தவர்தான்னு சொன்ன நௌஃபா அசார் ஆட்டு பண்ணைக்கு பணம் செலுத்திய பில்லையும் அந்த வீடியோல ஆதாரமா காட்டியிருக்காரு. அடுத்த வருஷம் சரி பண்ணிடுவேன்னு சொல்லி அதே ஸ்கீமை 8000 ரூபாய்க்கு போன வருஷம் புக் பண்ணவங்களுக்கு இந்த வருஷம் ஆட்டுக்கடா கொடுக்கறது தான் பிளானு. அதில் இதோ நானுமே 8000 ரூபாய் கொடுத்து புக் பண்ணியிருக்கேன் ஆயிஷாமா ஆட்டு பண்ணையில். அதுக்கான ரசீது தான் இது. நேற்று கால் பண்ணோம் சுவிச் ஆஃப், முந்தா நாள் கால் பண்ணோம் சுவிச் ஆஃப். இன்னைக்கு காலைல எடுத்தாங்க, இந்த வாரம் அந்த வாரம்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் வரல. காலையில நான் குர்பானி கொடுக்கணும், எப்படி கொடுக்க போறேன்னு தெரியல. ஆயிஷாமா ஆட்டு பண்ணை உரிமையாளர் ஏற்கனவே இது மாதிரி பணம் பெற்று ஏமாத்திருக்கிறதால அவர் மேல இந்த முறையாச்சும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு பாதிக்கப்பட்டவங்க வலியுறுத்தி இருக்காங்க. அவங்களுக்கு நான் 3 ஆடுக்கு நான் பணம் கட்டியிருந்தேன். என் நண்பர்கள் உறவுக்காரர் எல்லா பேருமே சேர்ந்து நாங்கள் மட்டுமே ஒரு 45 ஆடு எங்கள் தெருவில் மட்டுமே கட்டியிருந்தோம். இந்த ஊரில் மட்டும் ஒரு 108 பேர் வந்துட்டு பணம் கட்டியிருந்தோம். மொத்தத்துக்கு யாருக்குமே அவங்க பணம் வராமல், யாருக்கும் எந்த ஒரு ஆன்சருமே சொல்லாமல், அவங்க முன்கூட்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆடு வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். கடைசி நேரம் வரைக்கும் இந்த வரும் அந்த வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாத்தையுமே அவங்க எல்லாரும் மொத்தமாக ஏமாற்றி இப்போ கோடிக்கணக்கான ரூபா ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அது மட்டுமின்றி இன்டர்நெட் மூலம் கன்னியாகுமரி முதல் கும்மிடிப்பூண்டி வரை ஆயிஷாமா ஆட்டு பண்ணையின் உரிமையாளர் ஆர்டர் எடுத்திருக்கிறதால அவர் பல கோடி ரூபாய் மோசடி செஞ்சிருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காங்க. ஆயிஷாமா ஆட்டு பண்ணையிடம் பணம் செலுத்திய இஸ்லாமிய சகோதரர்கள் ஏமாந்த அதே நேரத்தில் இஸ்லாமிய சகோதரர்களிடமிருந்து மட்டன் பிரியாணி வரும்னு காத்திருந்து ஏமாந்தவங்களுக்கும் ஆயிஷாமா ஆட்டு பண்ணை உரிமையாளர் பதில் சொல்லியாக வேண்டும் என்று நெட்டிசன்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க.